வணக்கம், என் பேர் அகிலா வில்சன். உலக பெண்கள் தினம். சோ அந்த ஃபண்டமெண்டல் வேல்யூஸ், இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேயோட 10 ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் செட் பண்ணிருக்காங்க. அந்த 10 ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் என்னன்னா ஜஸ்டிஸ், டிக்னிட்டி, ஹோப், ஈக்வாலிட்டி, கொலாபரேஷன், டெனாசிட்டி, அப்ரிசியேஷன், ரெஸ்பெக்ட், எம்பத்தி அண்ட் ஃபர்கிவ்னஸ். சோ அந்த 10 விஷயமும் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ், இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேக்குரிய ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் ஒரு கைடா செலக்ட் பண்ணிருக்காங்க, செட் பண்ணிருக்காங்க. இந்த 10 விஷயத்த, இந்த 10 விஷயத்தையும் பத்தி பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்ல. சோ இந்த நாள்ல நான் ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அது டிக்னிட்டி அப்படிங்கிற அந்த விஷயம். டிக்னிட்டின்றது ஒரு அழகான வார்த்தைங்க. அது தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா அதற்கு பேர் கண்ணியம் அப்படின்னு இருக்குது. சோ இந்த டிக்னிட்டின்றது என்னன்னா, டிக்னிட்டின்றது ஒரு respecting inherent value and worth of a person. Respecting inherent value and worth of a person. So இதுல ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. ஒன்னு inherent, it's inherent and it's also a worth of a person, right? இன்ஹரண்ட்னா என்னன்னா, அது நமக்கு இயற்கையாய் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அதுக்காக நம்ம ஓட வேண்டியதில்லை, அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை. இது இன்ஹரண்டா கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்க. ஒர்த்ன்றது ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு விஷயத்துக்குரிய மதிப்பும் மரியாதையும். சோ டிக்னிட்டி அப்படின்னு நம்ம சொல்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்னா, நமக்கு இன்ஹரண்டா ஒரு வேல்யூவும் ஒரு ஒர்த்தும் இருக்கு. அந்த வேல்யூவும் ஒர்த்தும் நம்ம எதுவுமே பண்ணினதுனால வந்ததும் கிடையாது, இனி பண்ண போறதுனால வந்ததும் கிடையாது. எனக்குன்னு ஒரு வேல்யூவும் ஒர்த்தும் இருக்கு. அது எனக்கு இயற்கையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வேல்யூவும் ஒர்த்தும் அப்படிங்கிற விஷயத்த பெண்கள் புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பாக்கணும்னா, இயற்கையா கொடுக்கப்பட்ட விஷயம், எனக்கு இன்னொரு இயற்கையா கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னா என்னோட நுரையீரல் வச்சுக்கோமே. நான் நுரையீரல் இல்லன்னு வாழ்றதும் கிடையாது, இல்ல ஒருத்தவங்க கிட்டே போய் எனக்கு நுரையீரல் இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு நான் சொல்றதும் கிடையாது. ஆனா நான் இயல்பா மூச்சு விடுவதை வச்சு, நம்ம ஒருத்தவங்களும் மூச்சு விடுறதை வச்சு அடுத்தவங்களுக்கு தெரியுது என்னன்னா நமக்குள்ள நுரையீரல்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு. அந்த மாதிரி டிக்னிட்டி இருக்கணும், ஒரு இயல்பான விஷயமா இருக்கணும். ஆனா அது இருக்கிறது இல்ல. பல பெண்கள் இந்த 3 விதத்துல இருக்கிறோம். ஒன்னு, நமக்குள்ள இருக்கிற அந்த மதிப்பு, இன்ஹரண்ட் வேல்யூ அண்ட் ஒர்த், அதை தெரியாமையே, நமக்குள்ள நுரையீரல்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாமையே மூச்சு விடாமையே போறவங்க பல பேர் இருக்கோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமான மக்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, எனக்குள்ள நுரையீரல் இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் நம்புங்கன்னு இழுத்து இழுத்து மூச்சு விட்டுட்டு இருக்கோம். அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கை பூரா. எனக்குன்னு இருக்கிற இன்ஹரண்ட், இயற்கையா எனக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பை கொடுங்கன்னு போய் ஒருத்தவங்கள்டையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுல கொஞ்சம் பெண்கள் தான், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்றத, இயற்கையாய் கொடுக்கப்பட்ட ஒரு ஒர்த், வேல்யூ, இன்ஹரண்ட் ஒர்த் அண்ட் வேல்யூ இருக்குன்றத முழுசா புரிஞ்சுக்கிட்டு இயல்பாய் மூச்சு விடுற மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பெண்கள் தான். சோ இந்த நாள்ல நம்ம அதை முழுசா நம்பணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும், நமக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இந்த நாள்ல நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய சார்பாகவும், தென் கலிபோர்னியா தமிழ் சங்க பெண்கள் சார்பாகவும் உங்களுக்கு உலக பெண்கள் தின வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.